பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். எதை பற்றியும் கவலை வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாற்று ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, கண்களை மூடி முழுமன விசுவாசத்தோடும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நன்றியோடு கூடிய இறை வேண்டுதலை எங்கள் மன்றாற்றுக்கள் அனைத்தையும் எங்கள் அன்னை மரியாளின் வழியாக எங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இன்றைய நாளில் முழு மனதோடு விசுவாசத்தோடு ஒப்பு கொடுப்போம். கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா, கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா. இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ எங்கள் இயேசு ஆண்டவரை கருவினில் சுமக்க பேறு பெற்ற எங்கள் அன்னை மரியா அவருடைய ஒவ்வொரு நாளும் விண்ணப்பத்திலும் அவருடைய ஒவ்வொரு நாள் செபத்திலும் எங்களையும் சுமந்து ஆண்டவரிடத்தில் எங்களுக்காக இன்றைய நாளில் பரிந்து பேசுகின்றார். இந்த உலகத்தினுடைய எங்கள் நாட்டினுடைய ராக்கினியாக பாதுகாவலியாக இருக்கக்கூடிய எங்கள் பரிசுத்த மாதாவை, எங்களுக்கான அடைக்கல மாதாவே, எங்களுக்கான விண்ணேற்ப மாதாவே, எங்களுக்கான பரிசுத்த ஜெபமாலை மாதாவே, இதோ உங்களிடத்தில் எங்களையும் எங்களது குடும்பத்தையும் எங்கள் ஒவ்வொருவரையும் முழுமையாக உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். இரக்கம் நிறைந்த தாயே, உங்கள் வார்த்தையினால் உங்களுடைய அன்பினால் இந்த உலகத்திற்கான ஆசீர்வாதத்தை இயேசுவின் வழியாக ஆரம்பித்து வைத்தவங்களே, இதோ உங்களுடைய பெயருக்கும் உங்களுடைய பரிந்துரைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் எங்கள் இயேசு ஆண்டவர் அன்பினால் இரக்கத்தினால் தன்னுடைய கடமையினால் எங்களுக்காக செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் இதோ இன்றைய நாளில் வெளிப்படுத்தும்படியாக உங்களை நம்பி மன்றாடுகின்ற எங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசும்படியாக முழு மன விசுவாசத்தோடு உங்களை நோக்கி பாடுகின்றோம். எங்கள் பரிசுத்தமான மாதாவே, ஆமென். இதோ நடிமை என்றவளே, உலகத்தின் தாய், உலகத்தின் தாயாய் உதித்தவளே, இயேசுவினுடைய தாய், இறைவன் இயேசுவின் தியாகப்பலி, சிலுவை வரைக்கும் ஆமென் சென்றவளே, நன்றி அம்மா, என் அடைக்கலமே, நன்றி தாயே, உங்க அன்புக்கு நன்றி அம்மா. வருகிறோம் தாய், எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை அரவணைத்துக் கொள்ளும், எங்கள் மீது இரக்கம் கரம் நீட்டும், எங்களை உங்களுடைய விண்ணப்பத்தில் சுமக்கும்படியாக கேட்கிறோம், எங்களுடைய அன்பில் எங்களை சுமக்கும்படியாக கேட்கிறோம், எங்களை உங்களுடைய குழந்தையோடு ஒன்றாக சேர்க்கும்படியாக கேட்கிறோம், ஏற்றுக்கொள்ளும்படியாக கேட்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் தாய், ஒப்பு கொடுக்கிறோம் அம்மா, ஒப்பு கொடுக்கிறோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருப்பாடல்கள் 86ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர்,
உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, எங்கள் இயேசு ஆண்டவர், எங்கள் ஆண்டவராம் கடவுள் அவரை நோக்கி விசுவாசத்தோடு தனது உள்ளத்தையும் தனது ஆன்மாவையும் தனது நம்பிக்கையும் தனது கரத்தையும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு செபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மன்னிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்தின் மீதும் தனிப்பட்ட ரீதியில் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் அவர் வைத்திருக்கின்ற பாசத்தின் உச்சகட்டமானது. அவருடைய பாசத்தில் விலை மதிப்பு இல்லாதது, அவருடைய பாசத்தை எப்போதும் அளந்து பார்க்க முடியாதது. இது எல்லாவற்றுக்கும் நல்ல உதாரணம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நீங்களும் நானும் நின்ற நிலை, இப்போது இருக்கின்ற நிலை, இவை எல்லாவற்றுக்கும் அவர் தந்த மன்னிப்பு. பிரியமானவர்களே, எங்கள் இயேசு ஆண்டவருடைய மன்னிப்பு இன்றைய நாளில் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் முழுமையாக கிடைக்கும்படியாக எங்கள் பலவீனத்தை அறிந்தவர் எங்கள் ஆண்டவர், எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனதை அறிந்தவர் எங்கள் இயேசு ஆண்டவர். எனவே இன்றைய நாள் தனது மன்னிப்பினால் எங்களை முழுமையாக ஆட்கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்தில் முழுமன விசுவாசத்தோடு செபித்து பாடுவோம். தன்னை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தன்னை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருப்பாடல்கள் 32ஆம் அதிகாரம் 1வது வசனம், எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். இதோ இன்றைய நாளில் நீங்களும் நானும் பேறு பெற்றவர்களாக மாறுவதற்கு, எங்களை விட்டு எப்போதும் விலகாமல் எங்களோடு எப்போதும் நிழலாக, எங்கள் உயிராக, எங்கள் வாழ்க்கையாக, எங்களுடைய உயிர் துடிப்பாக எங்களோடு எப்போதும் வாசம் செய்கின்ற எங்கள் இயேசு ஆண்டவருடைய கரங்களை பிடித்துக் கொள்வோம். அவருடைய உள்ளங்கையில் எங்களுடைய முகத்தை பதிப்போம். எங்கள் முழு வாழ்க்கையும் ஒப்புக் கொடுப்போம். எதையும் எதிர்பார்க்காமல், எதையும் சொல்லாமல், இப்போது இருக்கின்ற முழு மனதோடு முழு நிலையோடு எங்கள் ஆண்டவரிடத்தில் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இது நீங்கள் ஆண்டவர் இயேசுவோடு பேசுவதற்கான நேரம். எங்கள் இயேசு ஆண்டவரை நீங்கள் துதித்து பாடுவதற்கான நேரம். நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் வாய் திறந்து இயேசுவின் இடத்தில் பேசுகின்ற போது இயேசு ஆண்டவர் நிச்சயம் இன்றைய நாளில் உங்கள் குரலுக்கும் உங்களுடைய விண்ணப்பத்துக்கும் உங்களுடைய மன்றாற்றுக்கும் இன்றைய நாளில் பதில் கொடுக்க போகிறார். எனவே தொடர்ந்து பாடுவோம், விண்ணப்பத்தோடு பாடுவோம். எங்கள் இயேசு ஆண்டவர் எங்களை நோக்கி பேச வேண்டும் சொல்லி ஒருமனப்பட்டு பாடுவோம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என்
நீர் போதும் என் வாழ்விலே. வல்லமை நிறைந்த ஆண்டவரே, 2 குறிப்பேடு 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். உம் அடியானும் மக்களாகிய இஸ்ரேலும் உம்மிடம் நோக்கி வேண்டுதல் செய்யும் போது கேட்டருளும். உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு எங்களை மன்னிப்பீராக சொல்லி விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கும் போது மன்னித்தவரே, இதோ நாங்கள் எங்களுடைய வீடுகளிலும் இருந்தும் தொழில் செய்கின்ற இடங்களிலும் இருந்தும் உம்மை நோக்கி ஆண்டவரே உம்முடைய மன்னிப்புக்காக நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மருந்தாக மாறப்போகிறது. ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலமாக மாறப்போகிறது. ஆண்டவருடைய உம்முடைய மன்னிப்பு எங்கள் வாழ்க்கையில் இதுவரை காணாத சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்க போகிறது. ஆண்டவரை இதுவரையிலும் எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கின்ற எல்லா அட்டூழியங்களும் எல்லா பிரச்சனைகளும் உம்முடைய மன்னிப்பினால் எங்களை சுத்தப்படுத்த போகிறது. ஆண்டவரே, இதோ நீர் போதும். ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்க்கை எப்படி என்று உணர்ந்து இந்த நேரம் உம்மை நோக்கி சொல்லுகின்றோம். நீர் வேண்டும், நீர் மட்டும் போதும். ஆண்டவரே, நீர் இருக்கின்ற போது என்னை யாரும் ஏமாற்ற முடியாது, என்னை யாரும் கஷ்டப்படுத்த முடியாது. ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் சந்தோஷத்தில் சிந்துகின்ற கண்ணீராக இதை மாற்றும். கவலைப்பட்டு வேதனைப்பட்டு சிந்துகின்ற கண்ணீர் எல்லாவற்றுக்கும் முடிவு கொடுக்கும்படியாக இதோ நீர் போதும் என நினைக்கின்ற என் உள்ளத்து எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளும். நீர் மட்டும் போதும் என நினைக்கின்ற என் விண்ணப்பத்தை, என் செபத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென், ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எங்கள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் துணையாக இருக்கின்றவர். ஒருபோதும் எங்களை கைவிடாத தெய்வமாக இருக்கின்றார். எசாயா 50ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், இதோ ஆண்டவராகிய என் தலைவரே எனக்கு துணை நிற்கின்றார், நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும் சொல்லி. பிரியமானவர்களே, எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் துணையாக இருக்கின்ற ஆண்டவர், நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து எப்போதும் விலகாதபடி எங்களுக்கு துணையாளரையும் தந்திருக்கிறார். கண்களை மூடுவோம். ஒருமனப்பட்டவர்களாக 2 கரங்களை நெஞ்சோடு வைத்து கும்பிடுவோம். இதோ ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் எங்கள் மத்தியில் இதோ இன்றைய நாளில் உம்முடைய வல்லமை நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த, பரிசுத்தம் நிறைந்த, அபிஷேகம் நிறைந்த, தீர்க்க தரிசனம் நிறைந்த, விடுதலை நிறைந்த, ஆண்டவரே குணமாக்கல் நிறைந்த, ஆண்டவரே நடப்பதை முன்கூட்டி சொல்லக்கூடிய அதிசயம் நிறைந்த எங்கள் ஆவியானவரை இன்றைய நாளில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஆசைப்படுகிறோம், நாங்கள் வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். எங்கள் ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும் போது, எங்கள் ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் ஊடுருவி செயல்படும் போது, ஆண்டவரே அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், உம்முடைய பரிசுத்தமான அந்த பாதை எப்படி இருக்கும் என்று அனுபவிக்க இதோ காத்திருக்கின்றோம். இதுவரை வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் சந்திக்காத, நாங்கள் அனுபவிக்காத அந்த பரிசுத்தமான வல்லமை நிறைந்த நேரத்தை, பரிசுத்தம் வல்லமை நிறைந்த அந்த ஆவியை, எங்கள் வல்லமை நிறைந்த ஆவியானவரை எங்களிடத்தில் இன்றைய நாளில் செயல்படும்படியாக, செயலாற்றும்படியாக, எங்கள் மீது இறங்கும்படியாக ஆண்டவரே நீர் கட்டளையிடும். ஆவியானவர் எங்களோடு பேசுவாராக. பாடுவோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஆவியானவரை நோக்கி பாடுவோம். பரிசுத்த ஆவியே, எங்கள் ஆன்மாவின் ஆன்மாவே, ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை விசுவாசத்தோடு ஆராதிக்கின்றோம். உங்கள் பரிசுத்தத்தை உணர, உங்கள் பரிசுத்தத்தில் கடந்து போக, உங்கள் பரிசுத்தத்தால் நாங்கள் சுத்தம் அடைய இதோ இன்றைய நாள் எங்கள் மத்தியில் இறங்கும்படியாக, எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக கேட்கிறோம். ஆமென், ஆமென். ஆராதனை செய்கின்றோம்.
யோவான் 14:6 இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியால் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். பிரியமானவர்களே, எங்கள் இயேசு ஆண்டவர் சொன்னது, எங்கள் ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாமல் எங்கள் இயேசுவின் இடத்தில் அவருடைய அன்புக்கு, அவருடைய இரக்கத்துக்கள் நீங்களும் நானும் செல்ல முடியாது. எல்லோரும் வலது கரங்களை உயர்த்துவோம். வல்லமை நிறைந்த ஆவியானவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் புது ஒளியை இன்றைய நாளில் ஒளிர செய்ய போகின்றீர். விசுவாசிக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் என்ன கடமை என்று எங்களுக்கு உணர்த்த போகின்றீர். நன்றி சொல்லுகின்றோம். இதோ இன்றைய நாளில் பணிவோடு உம்மை பெற்றுக்கொள்வதற்காக முளைந்தால் படியிட்டு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் மீது இறங்குவீராக, இறங்குவீராக, மேன் இறங்குவீராக. என்னை ஒளிர செய்து வழி காட்டும், புது வழிகூட்டி என்னை தேற்றும். வலுவூட்டி என்னை என் கடமை என்னவென்று காட்டும் ஆவியானவரே. கடமை என்னவென்று புரிந்து கொள்ள தூண்டும் ஆண்டவரே. கருத்தாய் புரிந்திட என்ன நடந்தாலும் ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். உங்க திருவுள்ளப்படி நடக்க ஆசைப்படுகின்றோம் ஆவியானவரே. ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது இறங்குவீரா, எங்கள் மீது இறங்குங்க. எங்களை வழி நடத்தும், வழி நடத்தும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இறங்கி வாரும் தகப்பனே. இதோ இந்த நிமிஷம் இந்த வார்த்தையை கேட்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் பிதாவே, ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மனதிலும் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் விடையாக நீர் வாரும் தகப்பனே. அபிஷேகமாய் எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, அபிஷேகம் நிறைந்தவரை வாரும் தகப்பனே. உம்மை ஆராதனை செய்கின்றோம் இறைவா, ஆராதனை செய்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பி வராமல், ஆண்டவரை அணைத்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், ஐயோ நான் பாவி ஆயிற்றே என்ற அந்த குற்ற உணர்ச்சி. ஏனென்றால் சாத்தானுக்கு தேவை இந்த குற்ற உணர்ச்சியோடு எங்களை வழிநடத்த, இந்த குற்ற உணர்ச்சியோடு எங்களை வைத்து கொள்ள. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்வதெல்லாம் உன் குற்றங்களை நீ ஏற்றுக்கொண்டாலே போதும் என்ற வார்த்தை தான். எரேமியாவுக்கு எழுதிய புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் குற்றங்களை நீ ஏற்றுக்கொண்டாலே போதும். ஆம் பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் எப்படிப்பட்ட சகதியில் இருக்கின்றோம், எப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கின்றோம் என்றெல்லாம் ஆண்டவருக்கு அது ஒரு பொருட்டல்ல. நாங்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சகதியில் இருந்தாலும் ஆண்டவர் எங்களிடத்தில் கேட்பதெல்லாம், நீ உன் குற்றங்களை ஏற்றுக்கொண்டாலே போதும், நான் உனக்கு விடுதலை அளிப்பேன் என்று சொல்லி. பிரியமான பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு பெரிய பாவத்தை செய்கின்றார்
தாவீது. ஆனால் 32வது சங்கீதம் 5வது வசனத்திலே தாவீது இவ்வாறு சொல்கின்றார், என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்சைகளை நான் மறந்ததில்லை, ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன், நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் என்று சொல்லி தான் பெற்ற அந்த மன்னிப்பின் மாண்பினை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதும் எங்கள் பாவங்களை மன்னிக்க இந்த உலகத்திற்கு வந்தார், பாவங்களை மன்னிக்க காத்திருக்கின்றார். நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் செல்லும் பொழுது நாங்கள் இப்படியான பாவங்கள் செய்துவிட்டோம், அதனால் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் என்ற எண்ணத்தில் அல்ல, மாறாக நாங்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் ஆண்டவர் எங்களை மன்னிக்கின்றார் என்ற உணர்வோடும், ஒரு தந்தை எப்படி குழந்தை என்னதான் குழப்படி செய்தாலும் மீண்டும் மீண்டும் முத்தமிட்டு அரவணைக்கின்றாரோ அதே போல ஒரு உணர்வோடு ஆண்டவரிடத்திலே நாங்கள் செய்ய வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் சொல்கின்றார் பாருங்கள், எரேமியா புத்தகத்திலே 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நான் உங்களோடு வழக்காடுவேன். அப்படி என்றால் என்ன? நீங்கள் திரும்பி வராவிட்டாலும் நான் உங்களோடு வழக்காடுவேன். ஏனென்றால் எனக்கு நீங்கள் உரியவன், எனக்கு நீ உரியவள், ஆகவே நான் உன்னோடு வழக்காடுவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நாங்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தை ஆண்டவர் பார்ப்பதில்லை. அந்த நிமிஷம் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்ற அந்த நிமிஷம் எங்கள் குற்றங்களை எல்லாம் போக்கி எங்கள் பாவங்களை மன்னிக்கின்றவராக இருக்கின்றார். பிரியமான பிள்ளைகளே, பாருங்கள், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே ஒரு அற்புதமான செயலை பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாள் தவறு செய்து விட்டார்கள், பாவம் செய்து விட்டார்கள். இப்பொழுது என்ன? அவர்கள் வெட்கத்தினால் இலை குலைகளோடு ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்க பயத்தோடு இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் அந்த தோட்டத்திலிருந்து, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்திலிருந்து விட்டு விலகி போகின்றார்கள். போகின்ற பொழுது எப்படி இருக்கின்றார்கள்? ஆண்டவரால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் இலைக்குலையோடு இருக்கின்றார்கள். விவிலியம் அழகாக சொல்கின்றது, தொடக்க நூலிலே 3வது அதிகாரம் 21வது அதிகாரம், மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து ஆண்டவர் தாமே அவர்கள் அணியச் செய்தார். அப்படி என்றால் என்ன? நீ என் மகன், நீ என் மகள், இப்படி இலைக்குலைகளோடு நீ போவது எனக்கு பிரியமில்லை, இதோ நான் தோளால் ஆடை செய்து உன்னை அணிவிக்கின்றேன் என்று அவர்கள் வெட்கத்தை போக்கி அனுப்புகின்றார். பிரியமான பிள்ளைகளே, இதுதான் நானும் நீங்களும் நேசிக்கின்ற ஆண்டவர். நாங்கள் பாவம் செய்தோம் என்ற உணர்வோடு ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழ்வது ஆண்டவருக்கு பிரியமில்லை. பிரியமானவர்களே, மாறாக நாங்கள் திரும்பி ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் என்பதனைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். திரும்ப 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 ஆண்டவர் சொல்வதெல்லாம் நீ என்னிடம் வா. எசேக்கியேல் புத்தகத்திலே 18வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியம், எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை. யாரும் சாக வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. பிரியமான மகனே, மகளே, அப்படி ஆண்டவருடைய விருப்பம் பாவம் செய்தவர்கள் எல்லாம் சாக வேண்டும் என்று சொன்னால் ஏன் கிறிஸ்து வர வேண்டும்? ஏன் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஏன் அந்த 3 ஆணிகள்? ஏன் அந்த 3 மணித்தியால வேதனை? தேவையே இல்லையே. ஆகவே ஆண்டவர் எவருடைய சாவிலும், பிரியமான பிள்ளைகளே, அவர் இன்பம் காண்பவர் அல்ல. மாறாக தீயோர் தம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனமாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி என்கின்றார். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம், அதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். பிரியமான மகனே, மகளே, நீ ஏதாவது பாவம் செய்து விட்டாயா? உன் உடலினால், உன் உள்ளத்தினால் ஏதாவது பெரிய ஒரு பாவம் செய்து விட்டாயா? மனவேதனையோடு நீ இருக்கிறாயா? மகனே, மகளே, ஆண்டவர் சொல்கின்ற ஒரு விஷயம், நீ எந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாவத்தை செய்தால், எந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாவத்தில் விழுந்தாய் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஒரு அண்ணனும் தங்கையும் எப்பொழுது பாடசாலை விடுமுறை வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருப்பார்கள். பண்ணை வீட்டிலே தங்கள் தாத்தா ஆட்சியினுடைய வீட்டிலே போய் விளையாடுவது அவர்களுக்கு விருப்பம். ஒரு முறை விடுமுறை கிடைத்தது, அவர்கள் செல்கின்றார்கள்.
அங்கே சென்றவுடன் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்குள்ள பழக்கம் என்னவென்றால், நாங்கள் இந்த முறை ஆட்சி தாத்தாவுக்கு நிறைய வேலைகள் கொடுப்பதில்லை, அவர்கள் உள்ள வேலைகள் அவர்களே பகிர்ந்து கொள்வார்கள். காலையிலே வாசல் கூட்டுவது ஒரு ஆள் என்றால், அந்த பூந்தோட்டங்களுக்கு தண்ணீர் விடுவது இன்னொரு ஆள், பறவைகளுக்கு சாப்பாடு வைப்பது இன்னொரு ஆள், இப்படி வேலைகளை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டு செய்கின்றார்கள். மகிழ்ச்சியாக இருப்பார்கள். விடுமுறை முடிந்தாலும் கூட வீட்டுக்கு போவதற்கு அவர்கள் அடம் பிடிப்பார்கள், விருப்பமில்லை. ஏனென்றால் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அந்த பண்ணை வீட்டிலே. ஒரு முறை விடுமுறைக்கு செல்கின்றார்கள். இவ்வாறு வேலைகளை பிரித்து மகிழ்ச்சியாக நாட்கள் கழிக்கின்றது. முதல் வாரம் முடிய 2வது வாரம் ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த அண்ணன் தோட்டத்திலே தாராக்களோடு விளையாடி கொண்டு இருக்கின்றான். ஒரு தாரா குஞ்சு தன் காலிலே தெரியாமல் மிதிப்பட்டு இறந்து விடுகிறது. சுற்றுமுற்றும் பார்க்கின்றான், யாரும் பார்க்கவில்லை. என்ன செய்கின்றான்? ஒரு குழி தோண்டி அந்த தாரா குஞ்சை புதைத்து விடுகின்றான். திரும்பவும் பார்க்கின்றான், யாரும் பார்க்கவில்லை. இப்பொழுது இரவு வருகிறது. சாப்பிட்டு முடிந்தவுடன் கோப்பைகளை எல்லாம் கழுவ வேண்டும். ஆனால் அது தங்கையின் முறை. இவன் சொல்கின்றான், கோப்பைகளை எல்லாம் கழுவ வேண்டும், இது பகல் நான் கழுவினேன், இப்பொழுது நீ கழுவ வேண்டும். தங்கை சொல்கின்றார், இல்லை, நீ தான் கழுவ வேண்டும். என்ன, உன்னுடைய முறையல்லவா, நீ தானே கழுவ வேண்டும். இல்லை, நீ கழுவாவிட்டால் பகல் தோட்டத்தில் நடந்ததை நான் ஆட்சியிடம் சொல்லிவிடுவேன். இவனுக்கு பதட்டம். பார்த்து விட்டியா? அந்த தாரா மேட்டர் பார்த்துட்டியா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஆட்சியிடம் சொல்லிடுவேன், சத்தமிடாமல் கழுவும். இவன் பயத்தோடு தங்கை சொல்வதை செய்கின்றான். இரவு முடிந்து கதவுகளை எல்லாம் மூட வேண்டும், தங்கை தான் செய்ய வேண்டும். அவன் சொல்கின்றான் கதவுகளை, இல்லை நீ மூடு, இல்லை தோட்டத்தில் நடந்ததை நான் பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன். காலையில் வருகிறது, முற்றம் கூட்ட வேண்டும். தங்கையின் முறை. சொல்கின்றான், இல்லை நீ செய், இல்லை நேற்று நடந்ததை பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன். ஒவ்வொரு விஷயத்தையும் இவன் சொல்வதெல்லாம் பாட்டியிடம் சொல்லிவிடுவேன். தங்கை பிளாக்மெயில் செய்கின்றார். இவன் செய்த ஒரு தவறை சுட்டி காட்டி தங்கை இவனை ஒரு அடிமை போல் வைத்து கொண்டிருக்கின்றான். பிரியமான பிள்ளைகளே, இவனால் வாழ முடியவில்லை. இவனால் அந்த இடத்தில் சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை. மகிழ்ச்சி தொலைந்து விட்டது, சந்தோஷம் போய்விட்டது. எப்பொழுது மனதில் ஒரு பதட்டம், பாட்டிக்கு எப்போ தெரிய வருமோ என்ற அந்த பதட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் போய் பாட்டியிடம் சொல்கிறான், பாட்டி என்னால் இருக்க முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன். பாட்டிக்கு ஒரே குழப்பம். விடுமுறை முடிந்தாலும் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கின்றவன் போகின்றானா? பாட்டிக்கு ஒரே குழப்பம். ஏன்பா என்னாச்சு? இல்லை என்னால் முடியல. ஏன் போகணும்? ஒரு காரணத்தை சொல். இல்லை தங்கச்சி என்னை அடிமையாக நடத்துகிறா, எனக்கு ஏழை. சரி என்ன காரணம், என்ன ஆச்சு சொல்லு. இல்லை என்னால் முடியல, நான் போகிறேன். சரி என்ன ஆச்சு சொல்லு. இல்லை பாட்டி, நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன். என்ன தவறு செஞ்சாய்? ஒரு முறை நான் தோட்டத்தில் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது இவன் ஆரம்பிக்கின்றான். சொல்லு. விளையாண்டு கொண்டிருக்கும் போது ஒரு தாரா குஞ்சு, பாட்டி சொன்னா, எதை சொல்ல வர? அந்த தாரா குஞ்சு உன் காலில் மிதிப்பட்டு நீ குழி தோண்டி புதைச்சது அதையா சொல்ல வர? பாட்டி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் மேல் மாடியில் துணி காய போட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கு நடந்ததை எல்லாம் பார்த்தேன். இவன் சொல்கிறான், ஐயோ பாட்டி, உங்களுக்கு தெரியாதென்று சொல்லி நான் என் தங்கைக்கு அடிமையாக இல்லையா நடந்து விட்டேன். உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி, உங்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி தங்கை சொல்வதையெல்லாம் நான் கேட்டு விட்டேனே என்று சொல்லும் பொழுது பாட்டி சொல்கிறார், மகனே, நீ தெரியாம தானே எப்போ செஞ்ச? நீ வேண்டுமென்றே செய்யவில்லையே. நீ வேண்டுமென்றே அந்த தாராயை பிடித்து கொலை செய்யவில்லையே. உன் கால் மிதிப்பட்டது. இது என் காலில் மிதிப்பட்டிருந்தால் நான் அதை தான் செய்திருப்பேன். நீ தெரியாமல் செய்து விட்டாய். ஆகவே இதை குறித்து குற்ற உணர்வோடு இருக்க தேவையில்லை. அன்பு மகனே, மகளே, ஆண்டவர் இன்றைய நாளில் உன்னை பார்த்து சொல்கின்ற காரியம், மகளே, நீ ஒரு பாவத்தை செய்து விட்டாய், உண்மைதான். மகனே, அது கொடுமையான பாவம், உண்மை. ஆனால் எந்த நிலைமையில் நீ செய்தாய் என்று நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். மகளே, 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 மகனே, ஆண்டவரிடத்திலே திரும்பி வா தைரியத்தோடு. ஏனென்றால் அவர் தண்டிக்கின்ற ஆண்டவர் அல்ல.
நீ எந்த நிலையில் பாவத்தில் விழுந்தாய் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். எந்த நிலைமை அந்த பாவத்தை செய்ய வைத்தது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். உன் உடலால் ஒரு பாவத்தை செய்தாயே, அது எந்த நிலைமையிலே செய்ய தூண்டியது, ஏன் செய்தாய் என்று தெரியும். நீ சொன்ன அந்த பொய், நீ செய்த அந்த களவு, நீ உன் தாய் தந்தையரை ஏமாற்றிய அந்த நிமிஷம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். பிரியமான மகனே மகளே, சாத்தான் உன்னை அடிமையாக வைத்திருக்கிறது. சாத்தான் இந்த பாவத்தை நீ சொல்லிவிடக் கூடாது, இந்த பாவத்தை சொல்லி நீ மன்னிப்பு பெறக்கூடாது. ஏனென்றால் மன்னிப்பு பெற்றுவிட்டால் நீ சுதந்திரமடைவாய். மன்னிப்பு பெற்றுவிட்டால் நீ கடவுளைப் போல மகிழ்ச்சியாய் இருப்பாய். ஆண்டவருடைய மகனாக மகளாக மாறிவிடுவாய். உன் வாழ்வு செழிக்கும், உன் வாழ்வு நல்லதாக மாறும். இது யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. அதனால் சாத்தான் என்னவென்றால், பிரியமான பிள்ளையே, எப்பொழுதும் நீ செய்த குற்றங்கள் அனைத்தையும் சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கும். குற்ற உணர்ச்சியோடு உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கும். நீ பாவ சங்கீதனம் செய்து விட்டாலும் சாத்தான் சொல்கின்றது, சரி நீ இப்பொழுது பாவம் சங்கீதனம் செய்து விட்டாய், ஆனால் நீ அன்று செய்த பாவம் இதோ இருக்கிறது என்று உனக்கு ஞாபகம் ஊட்டிக்கொண்டே இருக்கும். என் மகளே, அன்பு மகனே, நீ செய்த குற்றங்கள் அனைத்தையும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். எப்பொழுது ஆண்டவரே நான் பாவி என்று சொன்னீரோ, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்னீரோ, அந்த நிமிஷம் உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன. இதை நீ அறியாயோ? ஆம் மகனே மகளே, எப்பொழுதும் சாத்தான் உன்னை அந்த கைக்குள்ளே வைத்துக்கொண்டு உன் குற்ற உணர்ச்சியோடு வாழத்தான் செய்து கொண்டு இருக்கும். அதனால் மன்னிக்கின்ற ஆண்டவர், உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றேன், உன் பாவங்கள் கடும் சிவப்பாக இருந்தாலும் அதை வெண்மையிலும் வெண்மையாக மாற்றி விடுவேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்திலே திரும்பி வா. ஏனென்றால் உன் குற்றங்களை ஏற்றுக்கொண்டாலே போதும் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? உன் பாவங்களை அறிக்கையிட்டாலே போதும் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? ஆண்டவர் எங்களை தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக்குகின்ற ஆண்டவர் அல்ல, மாறாக பாவிகளை மன்னிக்கின்ற ஆண்டவர். லேவியரை அழைக்கின்றார். எல்லோரும் அவனை பாவத்தோடு, பாவம் நிறைந்த வாழ்க்கையோடு தான் அவனை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் சொல்கின்றார், வைத்தியர் யாருக்கு தேவை? நோயுற்றவனுக்கு அல்லவா? இவன் நோயுற்றவன். ஆம் மகனே மகளே, நீ போகும் பொழுதும், சில நேரம் பாவத்தோடு நாங்கள் போகும் பொழுதும் ஆண்டவர் சொல்கின்றவர், இவனுக்குத்தான் நான் தேவை. ஏனென்றால் இவன் தான் நோயுற்றிருக்கிறான், இவனுடைய நலத்துக்கு, இவன் நலமாய் வாழ்வதற்கு நான் தேவை என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆம் பிரியமான பிள்ளையே, இன்றைய நாளில் ஆண்டவரிடம் செல்வோம், ஆண்டவரிடம் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆமப்பா, ஆமப்பா, நான் இந்த பாவத்தோடு வந்திருக்கிறேன் என்று அந்த சொந்த அந்த நிமிஷம், பிரியமான பிள்ளையே, ஆண்டவருடைய விடுதலை கிடைக்கும். அந்த அண்ணன் தங்கை கதையில் முடிவு, வீட்டு மாடியிலிருந்து பாட்டியை சந்தித்து விட்டு கீழே அண்ணன் இறங்கி வருகிறார். இறங்கி வரும் பொழுது தங்கைக்காரி சொல்கின்றார், வீடு எல்லாம் கூட்ட வேண்டும், நீதான் கூட்டணும், இல்லாவிட்டால் தோட்டத்தில் நடந்ததை பாட்டியிடம் சொல்லிவிடுவேன் என்று சொல்கின்ற பொழுது அண்ணன்காரன் சிரித்து கொண்டே சொல்கிறார், நீ சொல்ல தேவையில்லை, நானே சொல்லிவிட்டேன், பாட்டிக்கு எல்லாம் தெரியும், இனிமேலும் நீ அடிமையாக என்னை நடத்த முடியாது என்று. ஆம் பிரியமான பிள்ளைகளே, சாத்தானை பார்த்து சொல்வோம், இனிமேலும் என்னை அடிமையாக நடத்த முடியாது. நான் செய்த விபச்சாரத்தையா நீ சொல்கின்றாய்? நான் சொல்லிவிட்டேன். நான் செய்த கொலையா நான் சொல்கின்றாய்? நான் சொல்லிவிட்டேன். நான் செய்த களவையா நீ சொல்ல போகிறாய்? நான் சொல்லிவிட்டேன். நான் செய்த அந்த ஏமாற்று வேலையா நீ சொல்ல போகிறாய்? நானே சொல்லிவிட்டேன் ஆண்டவரிடத்தில் என்று தைரியமாக சொல்லி மகிழ்ச்சியோடு வாழ்வோம். ஆண்டவர் மன்னிக்க காத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், மன்னியும் ஆண்டவரே, மன்னிப்பாயா தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னியும் என்று எங்கள் பாவங்களை சொல்லி இப்பொழுது நாங்கள் அறிக்கிறோம். மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னவனே என்னை மன்னிப்பாயா, 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 மன்னவனே என்னை மன்னிப்பாயா. பாதை தவறி நான் அலைந்தேன், பாவக்குழியில் நான் விழுந்தேன், தாங்கிய கர
மகனே என்னை மன்னிப்பாயா. இரு இயேசுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நுரைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. இதோ உங்கள் முன் நற்கருணையில் வீட்டிருக்கக்கூடிய ஆண்டவரை உற்று பாருங்க. இது ஏற்ற நேரம், அவரது இரக்கத்தை பெறக்கூடிய உன்னதமான தருணம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய உதவியும் எப்போதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் தேவையோ அதை இன்றிலிருந்து நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான உன்னத நேரம். இதோ நற்கருணையில் இருக்கக்கூடிய எங்கள் இயேசுவின் முகத்தை பார்ப்போம். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது பிரியமானவர்களே, வெறும் பொய்யும் ஏமாற்றமும் மாயையும் நிறைந்த ஒரு மாய உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த உலகம் முடியும் வரை, பரலோக வாழ்க்கை மீண்டும் ஆரம்பிக்கும் வரை எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மங்காத ஒளியாக இருப்பவர் எங்கள் இயேசு ஆண்டவர். நீங்களும் நானும் பரிசுத்த பரலோக பாதையில் வீட்டிருக்க அவருடைய குருதியை எங்களுக்காக சிந்தி இருக்கின்றார். பிரியமானவர்களே, உங்களது எனது இந்த பாவமான குணம் என்னவென்று இதோ நற்கருணையில் இருக்கக்கூடிய இயேசு ஆண்டவருக்கு தெரியும். எங்கள் உள்ளத்தை அறிந்திருக்கின்றார், எங்கள் பாவங்களை அறிந்திருக்கின்றார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், எங்கள் தலைவரும் கடவுளும் ஆகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு என்று சொல்லி தானியேல் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஆண்டவருடைய முகத்தை பார்த்து சொல்லுவோம். நற்கருணையில் வீட்டிருக்கின்ற இயேசுவே, உம்மிடத்தில் எனக்கான மன்னிப்பு இருக்கிறது, உம்மிடத்தில் எனக்கான அரவணைப்பு இருக்கின்றது, உம்மிடத்தில் எனக்கான ஆறுதல் இருக்கின்றது. ஆண்டவரே, உம்முடைய திவ்ய நற்கருணையில் எனக்கான மறுவாழ்வு இருக்கிறது. உம்முடைய முகத்தை பார்க்கின்றேன், உம்முடைய தூய்மையான நற்கருணையில் எனது எதிர்காலத்தை பார்க்கிறேன். இந்த பாவ குழியில் என்னை தூக்கக்கூடிய பரிசுத்தத்தை பார்க்கிறேன். என்னை கை தூக்கி தூக்கக்கூடிய உம்முடைய இரக்கத்தை பார்க்கிறேன். என்னை தூக்கும் ஆண்டவரே, என் மீது இரக்கம் காட்டும். எங்கள் மீது இரக்கம் உம் முகத்தை பார்க்க பாக்கியம் தந்தவர், உம் அன்பை அனுபவிக்க பாக்கியம் அனுபவிக்க, உம் மன்னிப்பை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை மன்னியும் தகப்பனே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் இயேசுவே. உலகத்தில் என்னை இழந்தே, மங்காத ஒளி உம்மை மறந்திருந்தேன். மாபரன் குருதியை சிதறவிட்டேன், மனிதனின் குணத்தை குறைத்து விட்டேன். பாடுவோம். மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னவனே என்னை மன்னிப்பாயா. ஆண்டவரை உற்று நோக்கி நாங்கள் அனைவரும் சேர்ந்து இதோ இந்த நிமிஷம் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆமென். அன்பு மகனே, மகளே, இதோ ஆண்டவர் அன்று பாவியான அந்த பெண்ணை எல்லோரும் ஏளனமாய் பார்த்த அந்த நிமிஷம் அவளுக்கு புது வாழ்வு கொடுத்த ஆண்டவர். ஆமென். ஆம் பிரியமான பிள்ளையே, சமாரிய பெண் தண்ணீர் குடத்தோடு எல்லோருடைய ஏளனத்தையும் உள்ளகத்தை வைத்து அழுது கொண்டிருந்த அந்த காலத்தில் அவளை சந்தித்து அவள் வாழ்வை மாற்றியவர். நன்றி ஆண்டவரே. இதோ உன்னுடைய வாழ்வை மாற்றுவதற்கு, மகனே, மகளே, நீ வாழ்ந்த அந்த சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்கு இதோ ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர் எங்களுக்காக தன் வாழ்வை, தன்னுடைய வாழ்வின் அந்த கஷ்டமான விடயங்களை எல்லாம் அனுபவித்த ஆண்டவர், தன் இரத்தத்தை சிந்தியவர், முள்முடி வேதனையோடு துதித்தவர், சிலுவையிலே பிரியமான மகனே, மகளே, தன்னுடைய இரத்தமெல்லாம் இழந்து, இரத்தம் முழுவதையும் இழந்து, தண்ணீர்
உடலிலிருந்து வெளிவரும் அளவு எங்களுக்காக துடித்தவர். நீ எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் உன்னுடைய பாவங்களை எல்லாம் இந்த நிமிஷம் மன்னிக்கின்றார். நீர் உன் கணவனுக்கு செய்த துரோகங்கள், உன் மனைவிக்கு செய்த துரோகங்கள், உன் பெற்றோருக்கு செய்த துரோகங்கள், உன் மகனை குறித்து நீ சரியான முறையில் அவர்களுக்கு பாதை காட்ட மறந்த அந்த நிமிஷங்கள் அனைத்தையும் இதோ ஆண்டவர் மன்னிக்கின்றார். ஆம் பிரியமான மகனே, மகளே, ஆண்டவர் உன்னை இப்பொழுது மன்னித்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய பாவங்களை எல்லாம் கண்களை மூடி நீ அறிக்கையிட்டுக் கொண்டிரு. நீ செய்த துரோகங்களை எல்லாம் அறிக்கையிட்டுக் கொண்டிரு. ஆதி பெற்றோர் பாவம் செய்து அந்த தோட்டத்தை விட்டு போகின்ற பொழுது கூப்பிட்டு, நீ என் மகன் அல்லவா, நீ என் மகள் அல்லவோ என்று சொல்லி தோளால் ஆடை செய்து உடுத்திய அதே ஆண்டவர் இன்று இதோ வெண்ணிற அப்பத்தில் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். நன்றி ஆண்டவரே. எல்லோரும் சொல்லலாம், இந்த குடும்பம் பாவம் பட்ட குடும்பம், இவள் பாவம் பட்டவள், இவளிடத்தில் நெருங்காதே என்று. ஆனால் லேவியரை அழைத்த ஆண்டவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் ஒன்றாக உணவு அருந்துகின்றார். சமமாக கருதுகின்ற அதே ஆண்டவர் உன்னை நெஞ்சோடு அரவணைக்கின்றார். மகளே, மகனே, நீர் செய்த அந்த பாவத்தின் நிமிஷம், அந்த பாவத்தின் நிலையை ஆண்டவர் அறிகின்றார். இதுவரை காலம் சாத்தான் என்ன சொன்னது? உன் பாவத்தை ஆண்டவர் அறிந்தார், உன்னை தண்டிப்பார், உன்னை வெறுப்பார் என்று. ஆனால் இன்று எங்களுக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். நீ உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டாலே போதும், உன் பாவங்களை சொன்னாலே போதும், என்னை நோக்கி அப்பா என்று சொன்னாலே போதும், நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று. நன்றி. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமாப்பா, மன்னியும் தகப்பனே, என்னை மன்னியும் என்று சொல்கின்ற அந்த நிமிஷம் ஆண்டவர் இதோ உங்களை தொட்டு மன்னிக்கப் போகின்றார், உங்களை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார். அவருடைய மன்னிப்பை நாங்கள் இப்பொழுது அனுபவிப்போம். மன்னிக்கின்றேன், மன்னிக்கின்றேன், என் மகனே எப்போதும் மன்னிக்கின்றேன், 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 என் மகளே இப்போதே மன்னிக்கின்றேன், என் மகனே இப்போது மன்னிக்கின்றேன், என் மகளே இப்போதே மன்னிக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் விவிலியத்தில் பலரை மன்னிக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, கண்ணை திறந்து பார், இனிமேல் பாவம் செய்யாதே. எனக்கு அருமையானவர்களே, சில நேரம் எங்கள் உள்ளே சாத்தானுடைய அந்த பேச்சு ஆழமாக பதிந்திருக்கிறது. நீ நோயுற்றிருப்பது உன் பாவத்தினால்தான், உன் குடும்பம் இந்த பிரச்சனையில் இருப்பது ஏதோ ஒரு பாவத்தினால்தான், யாரோ செய்த சூனியம் உன்னை கட்டி போட்டு இருக்கிறது, உன் குடும்பத்தை கட்டி போட்டு இருக்கிறது என்று சாத்தான் சொன்ன அந்த வார்த்தை எங்களுள் ஆழமாக பதிந்து, ஆம், நான் பாவம் செய்திருக்கிறேன், அதனால்தான் இந்த நோய் தீரவில்லை, பாவம் செய்திருக்கிறேன், அதனால்தான் இப்படி இருக்கிறது என்று. அதனால்தான் கண் தெரியாத அந்த மனிதரை பார்த்து மற்றவர்களெல்லாம் சொன்னது, இவன் இப்படி இருப்பது இவன் தாய் தந்தை செய்த பாவமா அல்லது இவன் செய்த பாவமா என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், இவர்கள் தாய் தந்தை செய்த பாவம் அல்ல, இவன் செய்த பாவமும் அல்ல என்று. ஏனென்றால் அன்று போலவே இன்றும் எங்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், எங்கள் பெற்றோர் செய்த பாவம், முன்னோர் செய்த பாவம் இன்னும் எங்களை தொடர்ந்து இப்படியாக நடத்தி கொண்டிருக்கிறது என்று. அருமையானவர்களே, இதோ இந்த நிமிஷம் நீங்கள் ஏதாவது ஒரு நோயோடு இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள்.
ஏதாவது ஒரு கஷ்டத்தோடு இருக்கின்றீர்கள் என்றால் ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஏனென்றால் உங்கள் பாவங்களை மன்னித்த அதே ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்கப் போகின்றார். உங்கள் நோய்களை அனைத்தையும் எடுத்து மாற்றப் போகின்றார். ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவரத்திலே ஒப்புக் கொடுப்போம். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஆண்டவரே. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, என் குடும்பத்தோடு இரும், என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகின்றார். இதோ இந்த நிமிஷம் நோயோடு இருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு சுகம் கொடுக்கின்றார். உங்கள் உடம்பிலே நோயுள்ள பகுதியில் உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு நற்கருணையை உற்று பாருங்கள். வெண்ணிற அப்பத்திலே இதோ இந்த நிமிஷம் உங்களை பார்க்கிற ஆண்டவர், நீங்கள் செய்த பாவங்களை மன்னித்த அதே இயேசு உங்களை தொட்டு சுகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எந்த வேதனையோடு இருக்கின்றீர்களோ அந்த வேதனையை ஒப்புக்கொடுங்கள் பிரியமான பிள்ளைகளே. ஏனென்றால் அந்த வேதனைகளை ஆண்டவர் எடுத்து மாற்றுகின்றார். இந்த நிமிஷத்திலே நீங்கள் அனுப்பிய எல்லா விண்ணப்பங்களும் இதோ இந்த பெட்டியிலே போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனுப்பிய இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் முன் நாங்கள் வைக்கின்றோம். அதிலே கண்ணீர் இருக்கின்றது, கவலை இருக்கின்றது, வேதனை இருக்கின்றது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை என்ற அந்த ஏக்கம் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் வைக்கின்றோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து மாற்றுகின்றார். உங்கள் நோய்களை குணமாக்குகின்றார். இந்த நிமிஷத்திலும் ஏதாவது ஒரு வாழ்க்கையிலே ஐயோ என் வாழ்க்கை இருண்டு இருக்கிறதே, வெளிச்சமற்று இருக்கிறதே, உயிரற்று இருக்கிறதே, எங்கள் குடும்பத்திலே ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு லைஃப் இல்லை, ஒரு விதமான ஒரு இருள் எங்களை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்கின்றவர்கள் எல்லாம் பிரியமான பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒப்புக்கொடுக்கிறோம். ஆம், இருளான வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிச்சமாகின்றார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. வெளிச்சம் நீரே. ஆண்டவரே, நீரே என் வெளிச்சம், என் ஜீவன் நீரே. ஆண்டவரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தின் பாரத்தினாலே, கணவன் மனைவி பிரச்சனையினாலே, ஐயோ ஏன் தான் இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேனோ என்ற ஏக்கத்தோடும் கவலையோடும் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். இன்னும் தொழிலிலேயே என்று ஏக்கத்தோடு இருக்கின்றவர்களை ஒப்புக் கொடுப்போம். நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்று. என் அம்மாவும் நீரே. ஆண்டவரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான். ஆண்டவரை உற்று நோக்கி நாங்க சொல்லுவோமா? என் அம்மா நீர் ஆண்டவரே, என் அப்பா நீர் ஆண்டவரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் வாய் திறந்து சொல்லுவோம், என் கூடவே இரும். கூடவே ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஆண்டவரே, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஆண்டவரே. நான் வாழ முடியாது ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதப்பா. இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுங்க, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஆண்டவரே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். பக்தியோடு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தின் உதவி பெருக மாண்புயரி வருளது மனதே பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாக பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினே. அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவள் சார்ந்த திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். முது திரு உடல் திரு இரத்தவற்றை மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமை இடைவிடாது பற்றுக்களவும் நீர் தருகிற ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளாகவும் மாறச் செய்யும். என்னென்ன வாழ்ந்தாள் செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ. பரிசுத்த நற்கருணைக்கு
இரத்தத்தினாலே எங்கள் சத்துருக்களிடத்திலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேசுரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.